உனக்கு பிடிக்கல, என்னை பத்தி பேசுறல்ல, பிளாக் பண்ணிருக்கேன்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வர? என்ன வெங்காயத்துக்கு வர? அவ்வளவுதான், விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டாக் அபவுட் them. ஐ டோன்ட் வாண்ட் டூ எனிதிங். I'll talk something badங்க. மன்னிச்சிருங்க என்ன ப்ளீஸ். டாம் ம். ஒன்றும் இல்லை டாம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் பேசிட்டு இருக்கும்போது யாரோ குறுக்கால வந்துட்டாங்க. ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். அவ்வளோதான் டாம், நான் லிஸ்னர் போயிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் டாம். வணக்கம். அம்மா நல்லா நான் இருக்கீங்களா? பேசவே இல்லையேம்மா, ஃபர்ஸ்டே வந்தேனேம்மா. இருங்க, ஹாப்பி நியூ சரி. இயர் சொல்லிடுறேன். ரஹில் தேங்க்யூ. கொஞ்சம் மெசேஜ் பார்த்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்கங்க. ஒரே வெரி நிமிஷம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியா இருங்க. ஒருத்தரா பேசுங்க. இன்பிட்வீன் நிறைய பேர் இன்டரப்ட் பண்ணீங்கன்னா, யார் பேச வரீங்களோ அவங்க பேசி முடிக்க முடியாது. ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். அவங்கவுங்க அந்தந்த ஸ்பீக்கர் பேசுங்க. டாபிக்கை டீவியேட் பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க. நானும் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏதாவது ரூடா பேசுது அப்படின்னா நான் மன்னிச்சிருங்க. அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்பிட்வீன்ல யாருமே இன்டரப்ட் பண்ணி பேசாதீங்க ப்ளீஸ். அந்தந்த ஸ்பீக்கர் அவங்கவுங்க பேசி முடிக்கட்டும். ஓகேங்களா? எஸ் திவ்யா, நீங்க பேசி முடிச்சிருங்க திவ்யா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி நியூ இயர். செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கமருதீனும் பார்வதியும். எனக்கு என்ன பார்வதி மேல வருத்தம் அப்படின்னா, இந்த பேட்சப் அதனால எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அவனை ஃபர்கிவ் பண்ணி அவனை மன்னித்ததை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா மன்னிச்ச அடுத்த செகண்டே வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனது எனக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு அசாதாரணமா இருந்தது. மற்றபடி எனக்கு வேற எந்த கருத்தும் கிடையாது. அவங்க லவ் பண்றாங்க, என்னவோ பண்ணிட்டு போறாங்க, பிரச்சனை இல்ல. இவன் வந்து காலில் விழுந்து கெஞ்சிய விஷயங்களை நேத்து அவன் கரெக்டா பேச வர பாயிண்ட மியூட் பண்ணது எப்பவே எனக்கு செம்ம கடுப்பாச்சு. அப்புறமா அவங்க கான்வர்சேஷன் ஃபுல்லா முடிச்சு அவன் காலில் விழுந்தது கதறி இருக்கிறான். ஆக்சுவலி அவன் வந்து கெஞ்சி கதறி பிச்சை எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிச்சை எடுத்திருக்கிறான் பார்வதி கிட்ட. அது எல்லாத்தையும் கட் பண்ணி பட் கடைசியில அந்த தோப்புக்காரனை போடுறதையாவது காமிச்சாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ இன்னைக்கு காலையில சாண்ட்ராவோட இஷ்யூவை பொறுத்தளவுல சாண்ட்ரா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஆக்சுவலி கிடையாது. ரொம்ப வெறுக்கிற போட்டியாளர்கள்ல இந்த சீசன்ல சாண்ட்ரா வந்து சச் எவில் கண்டஸ்டன்ட். கொஞ்சம் கூட வந்து மெச்சூரிட்டி கிடையாது. எதுக்கு சண்டை போடணும், எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணுங்கிற அறிவு கிடையாது. கான்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 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 சில எத்திக்ஸ் இருக்கு, ஒரு சில அறிவுகள் வேணும் அதுக்கு. சும்மா போயிட்டு பெட்ஷீட்டை தூக்கிட்டு போய் அழுவுறதும், மூளைக்கு உட்காந்து அழுவுறதும், ஃபேமிலி கார்டு, சிம்பத்தி கார்டு, புருஷன் கார்டு, பொண்டாட்டி கார்டு, குழந்தை கார்டு, எல்லா கார்டும் யூஸ் பண்றது. ஸோ நான் பேசிக்காவே நான் சாண்ட்ராங்கிற ஒரு போட்டியாளரை நான் ரொம்ப வெறுப்பேன். ஆனா இந்த 2 நாட்கள் பார்வதிக்கு சாண்ட்ரா வழங்கிய அறிவுரைகள் ரொம்ப சிறப்பா இருந்தாலும் அதெல்லாமே யோசிச்சு பாக்குறப்போ ஒரு கேமு. ஏன்னா இதை பார்வதி ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. வியானா வச்சு ஒரு வாரம், ரம்யா வச்சு ஒரு வாரம், அமித்தை வச்சு ஒரு வாரம், இப்படி ஒவ்வொருத்தரை வச்சு ஒரு வாரம் விளையாண்டு இந்த வாரம் பார்வதி வச்சு விளையாடலான்னு மேடம் ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து பிரேக் ஆனதுனால எஸ் டாம் கேட்ட மாதிரி தான் இந்த ஃப்ராடுன்னு சொன்னது கமருதீன் ரொம்ப மோசமா சாண்ட்ராவை பேசுறான். அவன் பேசிய விதங்கள், அவன் பேசுற டோனு, அவன் ட்ரிகர் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப தவறாகிறது. ஏன்னா இந்த பொண்ணு நேரடியாவே என்ன பிடிக்கலன்னு சொன்னதும் சார் வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு. அந்த இடத்துல பேசாதடான்னு சொல்லுது. ஒன்ஸ் இவ பார்வதியை வார்ன் பண்ணதற்கு பிறகு இரண்டாவது அவன் பேச ரொம்ப கடுமையாக கிச்சன் ஏரியாவிலேயே கண்டிக்கிறாங்க. இந்த அம்மா வெளில வராங்க. வெளில வந்தோடனே பார்வதி பின்னாடி ஓடி வரா. அங்க ஒரு பயங்கரமா கத்திய பின்னாடிலாம் வராத, அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்குலாம் அங்க சீன்ஸ் ஆக்சுவலி கிடையாது. அதுக்கப்புறமாவும் போய் கமருதீனை திட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, பிஆர் ஆக்டிவிட்டி மத்தி பேசி என்னை இழுக்காத அப்படின்னு சொல்லி சாரி கேட்க விடுறாங்க. இந்த தத்தி நான் பாரு சொல்றதுக்காக தான் சாரி கேட்க வரேன்றான். சோ இந்த இடத்துல சாண்ட்ரா பார்வதி மேல கோவப்பட வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? நீங்க ஏன் வந்து மடியில படுக்கிறத திரும்ப திரும்ப ஃப்ரேம் பண்றீங்க? நீங்க ஏன் உங்க புருஷனுக்கு கிஸ் பண்ணீங்க அப்போ? அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நடக்கிறப்ப ஏன் அதை பண்ணீங்க? அவர் ஏன் திரும்ப எகிரி குதிச்சு வந்து அதெல்லாம் உங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா? எனக்கு புரியலங்க. உங்க குழந்தைங்க பார்த்தா பிரச்சனை இல்லை, எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, அதெல்லாம் பாக்குறப்போ அது அசிங்கமா இருக்கு ஆக்சுவலி. எனக்கு புரியல. திரும்ப திரும்ப இந்த பொண்ணு மடியில படுத்திருக்கிறாங்க. நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன், கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என் முன்னாடியே மடியில படுத்துட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். அப்ப கமருதீன் சொல்றது கரெக்ட் தான். இந்த அம்மாவுக்கு வைத்தறிச்சல் தான் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது. சீரியஸ்லி சாண்ட்ராவோட பிசினஸ் என்னங்க?
அவங்களுடைய வேலை என்ன? டாஸ்க் ஆடுங்க. ஓகே, அவங்க 2 பேரும் தப்பு பண்ணாங்க தான். திரும்ப அவன் போய் கால்ல விழுந்துட்டா அது உனக்கு எதுவுமே தெரியாது. சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட்டுற வேண்டியது தானங்க. அதை ஏன் நீங்க திரும்ப திரும்ப சிலாகிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? அதை அப்படியே விட்டுருங்க. அது அவங்க பிரச்சனை இல்ல. அது அவங்களுக்கு தானே அது அசிங்கம். பார்வதிக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, கமுதினுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு அதை அவங்கள தான் விமர்சிக்க போறாங்க. நீங்க ஏன் அதுக்கு உங்களை ஏன் நீங்க அஃபண்ட் ஆகிக்கிறீங்க? உங்களை ஏன் வருத்திக்கிறீங்க? உங்களை ஏன் கடுப்பாக்குறீங்க? நீங்க ஏன் பார்வதியை கமருதீன் கிட்ட இருந்து பிரிச்சு கமருதீன் இந்த வாரம் வில்லனா ஃப்ரேம் பண்ணி கமருதீன் எவிக் பண்ற வேலையை நீங்க பாக்குறீங்க? எங்க வேலை இல்ல அது. சோ சாண்ட்ரா என்ன கேம் ஆடுறாங்கங்கிறது வந்து ரொம்ப சீப்பா இருக்கு. வெரி சீப். ரொம்ப மோசமா வந்து நடந்துக்கிறாங்க. ரொம்ப அடமண்டா இருக்கிறது, பொறாமப்படுறது, அடுத்தவங்களை பத்தி வைத்தறிச்சல் படுறது, இந்த மாதிரிதான் சாண்ட்ராவோட கேம். எனக்கு சாண்ட்ராவை சுத்தமா ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அதுவும் இன்னைக்கு 2 நாட்களா அவங்க நேற்றும் இன்றைக்கும் அவங்க நடந்து கொள்கிற விதம் எல்லாம் சீரியஸ்லி சொல்றேன். பாரு மேல அவங்க கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாரு மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாரு உங்களை என்ன இன்னைக்கு ஃபுல்லா போராடுது. காலையில நீங்க லைவ் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 12, 1 மணி வரைக்கும் கமருதீன் கிட்ட சாண்ட்ரா புராணம் தான் பேசியிருக்கிறாங்க பார்வதி. அவங்க ஒன்றும் ரொமான்டிக்கா பேசிட்டு இல்ல. எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஸ்டில் அவன் வந்து எனக்கு சாண்ட்ரா மேல கோபம் இருக்குதுன்றான். கேவலத்தின் உச்சம். ஐயோ சாரி சாண்டர், கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிறாங்க. லைவ்ல டூயிட் பண்ணுதுங்க 2 பேரும். எனக்கு புரியல. ஏங்க ஏங்க திங்கக்கிழமையை யோசிச்சு பார்த்தா சிரிப்பாதாங்க வருது. இது ஒரு பக்கம் இருக்க. சோ டிடிஎஃப் வின்னர் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. சோ சபரி ஆர் அரோராக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தோணுது. சோ ரொம்ப மந்தமா தான் இருக்கு. இப்போ இந்த கமருதீன் மேட்டரை பொறுத்தளவுல சாண்ட்ராவுக்கு கமருதீன் மேல பயங்கரமான ஒரு கோபம் இருக்கு. அதனால அவனை ட்ரிகர் பண்றாங்க. இவனுக்கு வாயில சனி. பட் எனக்கெல்லாம் தோணுதுங்க, கமருதீன் இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாருன்னு தான் தோணுது. சோ அவனை கண்டிப்பா சேவ் பண்ணுவாங்க. ஹெவி வார்ன் பண்ணி பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி அவனை ஏங்க சேவ் நோ பண்ணிடுவாங்க. நோ ஏன்னா நோ அவன் அவன் வந்து இதெல்லாம் பண்ணிருக்கான். நீ வெளியில வாடி நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கான். ஓவரா பேசியிருக்கான். உன்னை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டி அப்படி இப்படின்னு பேசியிருக்கான். அதான் சொன்னேன்ல. ம், ம், உங்களுக்குலாம் கூட ம், மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் பிலிவ் இன் கான்ஃபிடென்ட்க்கு மட்டும் மெசேஜ் பண்ணேன். அவன் வந்து ம். அப்புறமேட்டு இந்த வாட் எவர் வேர்ட்ஸ் இல்ல எல்லா வேர்ட்ஸையும் விட்டு பேசியிருக்கான். எப்படி எப்படி சரி ஃப்ரீயா ஓகே, விடுவான் நான் அவன்? பேசுறேன் அவ்வளவுதான். ஏங்க இல்ல எஃப்ஜே அதனால கூட தான் எங்க ஏரியால வந்து எங்க அப்பா ஏன்னு சொல்லி பாருங்க என்ன நடக்குது நோ பாருங்கன்னு நோ த்ரெட் நோ நோ பண்ணான். நோ ஏங்க நோ இல்லங்க, நோ இந்த வாரம் ஒரே ஒரு எவிக்ஷன் வேற. சோ சுபிக்ஷா இந்த வாரமும் சேவ் ஆயிடுமா? வாய்ப்பு இருக்கு. இல்ல ஐயோ ஆனாலும் ஓகே தானே. பிகாஸ் அட்லீஸ்ட் ஏதோ மணி பாக்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டோம். இவனை மாதிரி ஒரு தேவையில்லாத பர்சன் வீட்ல இருக்க வேண்டாம். ஏங்க பிகாஸ் சுபிக்ஷா ரொம்ப ஒஸ்டான பிளேயருங்க. என்னங்க பரவாயில்லன்னு சொல்றீங்க? சுபிக்ஷாலாம் எப்பயோ வெளியில போக வேண்டிய கண்டஸ்டன்ட்ங்க. சுபிக்ஷாவுக்கு என்னங்க தகுதி இருக்கு? நீங்க இந்த டாஸ்கை கெடுத்து கேவலமா கேடுகட்டத்தனமா விளையாண்டு பார்வதி டிடிஎஃப் கிடைக்காம போறதுக்கு ஒரு மெயின் ரீசன் சுபிக்ஷா. அந்த பொண்ணு தான் கில்லர் காயின் டாஸ்க் எப்படி விளையாடணும்? இப்படியா திவ்யா கேவலமா விளையாடுவாங்க? இல்லைங்க திவ்யா, கம்பேர் டு இவங்க 2 பேர்த்த மட்டும் கம்பேர் பண்ணுங்க. கமருதீன் ஆர் சுபிக்ஷா மட்டும் யோசிங்க. இவன் இருக்கறனால இட் இஸ் புட்டிங் மோர் பேட் இல்ல லைட் இல்ல ஆன் சுபிக்ஷா பாரு ஒஸ்ட் ஆஸ் தான் வெல். எனக்கு. இல்ல சுபிக்ஷா வந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் விட சுபிக்ஷா எனக்கு பிடிக்காதுங்க. சுபிக்ஷா ரொம்ப ஒஸ்ட். எப்ப பார்த்தாலும் கார்டு தூக்குறது. என்ன விளையாடுறாங்க? ஆக்சுவலி ஒரு ஆர்குமெண்ட் பண்ண தெரியுதா? ஒரு ஆர்குமெண்ட் ஸ்கில் இருக்கா? ஏதாவது பேசுறாங்களா கரெக்டா? இன்னைக்கு கூட திவ்யா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஒழுங்கா வைக்க முடியாம ஓடுறாங்க. சுபிக்ஷாவை எந்த இடத்துல நியாயப்படுத்த என்னால முடியாது. சுபிக்ஷா இந்த வாரம் வெளியில, ஏன்னா சுபிக்ஷா சுத்தமா ஓட் கிடையாதுங்க. திவ்யா சுபிக்ஷா இந்த அவங்க வாரம் வெளியேற கேம் வேண்டிய பிளே தகுதியான போட்டியாளர் தான். இல்ல திவ்யா, என்னோட இது வந்து அவங்க கேம் பிளே பத்தினது கிடையாது. எனக்கு பாருவை எப்படியாவது சேவ் பண்ணி, பிகாஸ் இட் இஸ் புட்டிங் ஹர் இன் அ பேட் லைட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்சன். அதனால இவன் போகணும்னு நான் அதுதான் என்னோட டாப் ப்ரியாரிட்டி நவ். இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு பர்சன் வீட்ல ஓகே, இருக்க பட் ஐ வேண்டாம். டோன்ட் திங்க் சோ கமருதீன் வில் எவிக்டட் அப்படிங்கறது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவனை அவ்வளோ பேம்பர் பண்ணி அவன் கெஞ்சினதெல்லாம் மறைச்சு வச்சு அவனை அவ்வளோ நல்லவனா காட்டுற சேனல் ஜஸ்ட் லைக் தட் அவனை தூக்கி நோ போடுவாங்களாங்கிறது இத இத தெரியல. முடியாது. இதை எப்படி மறைக்க விடும்? நோ 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 இங்க பாருங்களேன். இப்ப தே ஹவ் டிசைடட் டு சென்ட் him அவுட். ஒரு கால் தான் எடுத்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி, ஓகேவா? அவங்க அதையும் ட்ரை ம், பண்ணாங்க. நேத்து நடந்த இன்சிடென்ட் எல்லாம் மறைச்சு இவன் எந்த அளவுக்கு நல்லவன்றதுதான் இன்னைக்கு நமக்கு 1 எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஓகே, பட் அதை ம். மறைத்தாலும் அதான் புத்தி அப்படிதானே வரும். சரி ஓகே, அப்ப வந்து சாண்ட்ரா வந்து ரொம்ப ஒழுங்கா எப்படி சொல்றது, சாண்ட்ரா ரொம்ப சிறந்த போட்டியாளர்னு எடுத்துக்கலாமா? எங்க ஏங்க சாண்ட்ராவோட ஏங்க கேம் பிளே இப்ப ரொம்ப என்னங்க டர்ட்டி பேசுறீங்க கேம்ங்க. நீங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? தெளிவா தானே நான் சொல்றேன். சாண்ட்ரா மேலயும் பிரச்சனை இருக்கு, கம்ருதீன் மேலயும் பிரச்சனை இருக்கு.
ஒரு கிண்டலுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க பேசுறது 200% தவறு. அதற்கு இவர் வந்து த்ரெட் பண்றதோ, வெள்ளவாடி நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ, வார்த்தைகள் எல்லாத்தையும் போட்டு பேசுறதோ, எந்த வகையிலும் ஈக்குவல் பண்ண முடியாது. ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கவன் வந்து கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்திட்டானா, இதை நீங்க பெருசா பேசுவீங்களா? அதை பெருசா பேசுவீங்களா? ஏங்க எனக்கு யாருக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் புரியுதுங்க. எடுப்பாங்க? எனக்கு அது அது புரியுது டாம். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கமருதீன் எவிக்ட் ஆகுறது வந்து பிரச்சனையே கிடையாது. அது என் பிசினஸே இல்ல. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, சாண்ட்ரா இந்த வாரம் சேவ் ஆகுறதும், சுபிக்ஷா இந்த வாரம் சேவ் ஆகி ஏதோ அவங்க தங்களை தாங்களே ஒரு சிறந்த பிளேயர்ஸ் மாதிரி கருதி கொள்வதையும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ்வளவுதான். ஏன்னா 2 பேரும் ரொம்ப ஒஸ்டான பிளேயர். சாண்ட்ராவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும். சோ அதனால சொல்றேன். மத்தபடி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை. ஏன்னா இவன் ரொம்ப வாய விடுவான்னு எனக்கே தெரியும். அசிங்கமா பேசுவான்னு எனக்கே தெரியும். கூட ஒன்னா கட்டிக்க போறேன்னு சொன்ன சோ டாக்ஸிங். கமருதீன் நான் இங்க ஆதரிக்கிறதா என் வேலை. கமருதீன் ரொம்ப கேவலமான மலிவான ஒரு மனநோயாளி. அத அடிக்கடி பதிவு செஞ்சுட்டே இருக்கிறேனே. கமருதீன் வந்து ஒரு அவனுக்கு ஆக்சுவலி அவன் வந்து கன்சல்டிங் போகணும். அவனை வந்து அவனுக்கு முறையான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். அவனுக்கு வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. மென்டலி ஹி இஸ் அஃபெக்டட். ஏன்னா அவன் பார்வதி கிட்ட எவ்வளவு பழகிட்டு திரும்ப அவ்வளோ அசிங்கமா பேசிட்டு திரும்ப வந்து அவன் காலில் விழுறானா அவன் எவ்வளவு பெரிய ஒரு நோயாளிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்புறமா அதை அவன் நியாயப்படுத்துறான். எடி நான் கோவப்பட்டா என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது, என் வாயில என்ன வேணா வரும். அவன் அப்படிதான். அப்படிதான். அவன் முதல் 3 வாரங்கள் இருந்த கமருதீன் தான் உண்மையான கமருதீன். இத்தனை வாரங்கள் அவனை கன்ஃபெஷன் உங்களுக்கு போட்டுட்டே நீ ஏன் காசு இல்லாம வந்திருக்கிற, உன்னை வந்து நீ எப்படியாவது ஒரு 2-3 மாசம் உன்னை வைக்கணும்னு ட்ரை பண்றதுனால சார் ரொம்ப அமைதியா இந்த லவ் ட்ராக் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் இந்த சாண்ட்ரா மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பும் எனக்கு புரியல. அதை இவன் எதனால சாண்ட்ரா கிட்ட இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நடந்துக்க வேண்டிய அவசியம். நீ பாரு நீயும் சேர்ந்துட்டீங்க, முடிஞ்சிருச்சு. அது சாண்ட்ரா உனக்கு இந்த எல்லாமே பிரச்சனை. பயங்க. பட் என்ன அப்படின்னா இந்த அவனுக்கு பிஆர் டீமை எக்ஸ்போஸ் பண்ணதுனால இந்த அளவுக்கு அவன் டென்ஷன் ஆயிட்டானுங்கிற மாதிரி தான் தோணுது. அவனை ரொம்ப அந்த கமருதி டீம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இவனை ரொம்ப பர்சனலா ஹிட் ஆகிருக்கு. நம்ம டீம் வந்து போய் அப்ரோச் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ எல்லாருமே பிஆர் டீம்ஸ் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த பாசிட்டிவோ நெகட்டிவோ. கமருதீனுக்குலாம் ரொம்ப ஷுவரா பிஆர் டீம்ஸ் இருக்கு. சோ அவங்க அப்ரோச் பண்ணதை வந்து இந்த அம்மா போய் சொல்றாங்களே உண்மையை சொல்றாங்களானே ஃபர்ஸ்ட் தெரியல. இவங்களே ஒரு ஸ்கேம்ட்ரா தான். சோ அது அவனால தாங்கிக்க முடியாம திரும்ப திரும்ப சாண்ட்ராவை பத்தியே அவன் பேசிட்டு இருக்கிறான். சாண்ட்ரா மேல ஒரு பயங்கரமான வெறுப்பு இருக்கு. ஏன்னா இந்த அம்மா உள்ள வந்தாங்கல்ல, உள்ள வந்தோடனே ஒரு எச்ச வேலை பார்த்தாங்க ஸ்கேம்ட்ரா. கமருதீன் நீ ரொம்ப நல்லவன், உன்னை வச்சு கேம் ஆடுறாடான்றாங்க. அதான் கமருதீனோட டீம் உங்களை வந்து அப்ரோச் பண்ணிருக்கிறாங்களே. கமருதீன் தான் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, நீங்க அவரை போய் சேவ் பண்றீங்க. உங்களுக்கு புரியுதா? ஸ்கேம்னா இதுதான். சோ அதுலயே ஒரு அவன் கேட்கறது நியாயமா தானே கேள்வி. நீ ஏன் பார்வதி அங்க வந்து அகைன்ஸ்டா பண்ண? பார்வதியை கெட்டவளா காமிச்சு கமருதீனை நல்லவனா காட்டுறாங்க. நீ ஏன் இத்தனாவது வாரம் கழிச்சு சொல்ற? முதல்ல வந்த உடனே சொல்லியிருக்க வேண்டியதானே. சோ இதெல்லாம் வந்து அன்வான்டட் டச்ச வந்து பேட் டச்னு திரிச்சதே சாண்ட்ரா ஒரு முக்கியமான தெரிச்சது. பங்கு. இப்ப இந்த அம்மா கொஞ்சம் கூட கேவலமே இல்லாம 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம்ட்ரா நடந்து முடிந்து எத்தனையோ வாரங்கள் கடந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் மூடி அமுங்கி இருக்கக்கூடிய நிலையில அதை பற்றிய ஒரு அவேர்னஸோ அல்ல அதை பற்றிய செய்தியோ உள்ள யாருக்குமே தெரியாது. சுபிக்ஷாலாம் ஒரு ஆளுன்ட்டு, அரோரா சென்கிளர்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு விக்கல் விக்ரமையும் உட்கார வச்சு இந்த கவர் கண்டென்ட்டை பேசுறாங்கன்னா இவங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மம். சாண்ட்ராவெல்லாம் ஆதரிக்கவே முடியாதுங்க எந்த காலத்திலையும். அவங்க ரொம்ப மோசமான ஒரு போட்டியாளர். யாரை வேணுமானாலும் அவங்க வந்து அண்டர் த பஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்க ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திவ்யாவை பத்தி பார்வதி கிட்ட பேசுறது, பார்வதியை பத்தி திவ்யா கிட்ட பேசுறது, விக்ரம பத்தி வினோத் கிட்ட பேசுறது, வினோத்தை பத்தி விக்ரம் கிட்ட பேசுறது. இது என்ன இவ்வளவு ஊர்கிழவியா போற அவங்க யாரை பத்தி பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணல சொல்லுங்க. சபரியை பத்தி அவ்வளவு பேசியிருக்கிறாங்க. எல்லாரையும் பற்றியும் அவ்வளவு மிக மலிவாக பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் ஸ்கேம்ட்ரா வந்து டாப் 5ல வர்றதுக்கோ அல்லது 98 நாட்கள் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கோ தகுதியே கிடையாது. ஸ்கேம்ட்ரா இந்த வாரம் வெளியேறியே ஆக வேண்டும். அவங்களுக்கு ஓட்ஸும் கிடையாது. ஏன்னா இந்த அம்மா கேஷ் பாக்ஸுக்கு ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. ஸோ கேஷ் பாக்ஸ் ஆக்சுவலி மேபி இப்படி கூட இருக்கலாம். ஃபினாலே வீக்ல டாப் 5ல ஒருத்தரை கூட கேஷ் பாக்ஸ் கொடுத்து எவிக்ட் பண்ணலாம். இவங்களுக்குலாம் கேஷ் கொடுக்க கூடாது. ஸ்கேண்ட்ரா அரோராவெல்லாம் அப்படி வரிசையா வெளியில அனுப்பணும். அரோரா டிடிஎஃப் வேற சொல்றாங்க. அதுவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. என்னால நியூ இயர் அன்னைக்கு இவ்வளவு திரும்பவும் சொல்றேங்க, முடியவே இல்லைங்க. டாஸ்கே முடியலங்க. அந்த அம்மா தெரியாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல போட்டிருக்குங்க. இல்லம்மா, மேனிஃபெஸ்ட் பண்றாங்கம்மா. இப்ப அந்த பொண்ணு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறப்போ ஒரு 7-8 மார்க் வாங்கிட்டாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. பார்த்துட்டு யாராவது போய் கால் பண்ணி சொல்லிருப்பாங்கங்க. அத கீது வச்சுட்டு அந்த அம்மா போட்டிருக்கோங்க. அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் லைக் தட்.
டாஸ்க் முடியட்டும். இந்த டாஸ்க்ல சபரி மேபி அதிக நேரம் டாம் இருக்கலாம். ரியா அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க டாம். அதத்தான் சொல்றேன். தெரியாம போட்டிருப்பாங்க. சொன்னனா இல்லையா? அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? எனக்கு வந்து 9:30 மணிக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. 9:52க்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்பவே நான் சொல்லிட்டேன். பைத்தியம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். டாஸ்க்கே முடியல. எப்படி இவங்க போட முடியும்? நீங்களும் டென்ஷன் ஆயி என்னையும் ஏன்டா டென்ஷன் ஆக்குறீங்க இன்னைக்கு? சாரிமா தயவு செஞ்சு சாரிமா பேசுங்கம்மா. மன்மதராசா பாட்டுக்கு ஆடுறாங்கம்மா கமுர்தினும் பார்வதியும். கருமம். அவ்வளவுதான். ஏங்க இன்னையோட அவாய்ட் கடைசியா பண்ணிடுங்க அந்த ஆடிட்டு போ சொல்லுங்க. கண்டென்ட்ட. ஏங்க இன்னையோட விக்கல் கடைசியா சீக்கிரம் ஆடிட்டு ஏங்க போ இப்படி சொல்லுங்க. ஆடுறாரு? அவரை பார்த்தா ஏங்க எனக்கு எரியுது. விக்கல் சீக்கிரமா பார்த்தா எனக்கு ஏங்க வயித்தெரிச்சலா இருக்கு. அவனை பார்த்தாலே ஏங்க எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு மட்டும் இல்லங்க, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. நீங்க 2 பேரும் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. யாரும் லெஃப்ட் அவுட் இல்ல போல இருக்கே. ஐயோ கடவுளே! என்னங்க பண்றது? டாம் நல்லதும் நான் கெட்டதும் விடிய விடிய பார்வதி தூங்க மட்டும் தான் மாட்டேன் உண்மையா டாம். நீங்க இருக்கா. அந்த அப்டேட் மட்டும் கார் டாஸ்க் முடிஞ்ச உடனே எனக்கு கொடுத்துருங்க. நல்லா இருப்பீங்க. நான் எனக்கு அப்படியே மட்டும் போய் இல்ல நியூ உலகத்துக்கே இயர் கொடுத்துருங்க. மொத நாள் அதுமா நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா நீங்க விட மாட்டேங்கிறீங்கடா. எப்பா சாமி! பிரவீன் என்னடான்னா மேல வந்துட்டு, டாம் ஸ்பேஸா ஏன் டாம் நாகரிகம் நானே அதையெல்லாம் கடந்து போயி, மிதந்து போயி, நான் பாட்டுக்கு ஒரு கடைய நடத்துறேன். ஏன்யா திரும்ப திரும்ப எங்க இருந்தாலும் இதைய கொண்டு வந்து பேசுறீங்க? எனக்கு புரியல. அம்மா தவறா என்னையும் இந்த நெனச்சுக்காதீங்க. மாதிரி டேக் பிறவி பண்ணுவாங்க. சாரி. நான்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் மதிச்சு போனேன். நான் உள்ள போன உடனேயுமே பார்வதி ரசிகர்கள் எதை வேணா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணாங்க. நான் அவ்வளவு ஈஸியா ட்ரிகர் ஆக மாட்டேங்க கபூர்தின மாதிரி சொல்லிட்டு நான் பேசாம வந்துட்டேன். அதெல்லாம் நான் ஒர்த்தே கிடையாதுங்க. அதை பத்தி யோசிக்கிறதுக்குலாம் இங்க டைம் இல்லைங்க. கேம் இன்னும் 2 வாரத்துல முடிய போகுது. கேம் பத்தி யோசிப்பாங்களா? இவங்க பிஆர்ஸ் பத்தி இவங்க காசு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது. வாங்குற காசுக்கு அவங்க கூவி தானே ஆகணும். அதுக்கே நம்ம ரியாக்ட் ஆகணும். அவன் ஒர்க் பண்றான். ஆக்சுவலி காசு வாங்கியிருக்கிறாங்க. ஒர்க் பண்றாங்க கமுதி. எனக்கு ஒரு 35 பேர் அதை எப்படி காமன் டிபி வச்சு ஒரு டீம் ஸ்குவாட் இது பண்ணி அசீம் சீசன்ல பாய திறந்தா அசிங்கமா ஆயிடுங்க. அது எந்த டீம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக பண்றாங்க, கமூர்தீன் முஸ்லிம்ங்கிறதுனால ஆதரிக்கிறாங்க ஏகே தலைமையில. அததான் அசீம் டீம்ல பண்ணாங்க. அசீம்க்கு ஓப்பனா பேசலாம் பல விஷயங்களை. அது ரொம்ப தவறா போயிடும். இவங்க என்ன இல்ல, பண்ணிட்டு இல்ல, இல்ல, இருக்காங்க, இல்ல. இந்த புரியல, ஸ்குவாட் புரியல, எதை புரியல. அதெல்லாம் புரியல, புரியல. வேணான்ற. ஏங்க, 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 இருங்க, இருங்க. நான் வேற ஏதோ ஸ்கிரீன்ல இருந்தேன். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. பெரிய ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம். வேண்டாம். அத சொல்லாதீங்க. அதனாலதான் நான் வேணான்னு விட்டுட்டேங்க. சரி இல்ல பண்ணிட்டு அண்ணா போங்க, அத உங்க இஷ்டம். பேசாதீங்க. அத ஆதரிங்க, பேசாதீங்க. காசு வாங்கிருக்கீங்க, பண்ணுங்க. திவ்யா, நோ திவ்யா, இஷ்யூஸ். திவ்யா, திவ்யா. திரும்பவும் நான் சொல்றேன். டோன்ட் டேக் எனிதிங் அபார்ட் ஃப்ரம் தி ஷோ. சிம்பிள் அஸ் லைக் தட். அது வந்து நல்லா இல்ல. அது நல்லா இருக்காது. நான் வேற ஸ்க்ரீன்ல சத்தியமா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் கவனிக்கல. திரும்ப அசீம் சீசன் இன்னும் ஏதோ ஒரு வார்த்தை என் காதுல விழுந்ததுமே தான் நான் இங்க வரேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ வந்து சிறப்பா பண்ணிட்டு போயிடுறீங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லலையேமா. இப்ப நீங்க என்ன 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 ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க நீங்க? என்ன சொன்ன? சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. அசீம் சீசன்ல ஒரு கும்பல் ஒரு ஒரு பர்சனை சப்போர்ட் பண்ணாங்க. சரி. எதற்காக சப்போர்ட் அதே பண்ணாங்கன்னு கும்பல் சொன்னீங்க? இந்த சீசன்ல கமருதீனை சப்போர்ட் பண்றாங்க. சரி. எதற்காகன்னு சொன்னீங்க நீங்க? அதுல ஒன் ஆஃப் த ரீசன், அது ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் சொல்ல, ஒன் ஆஃப் த ரீசனா அது வைக்கிறது ஆ என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கு கரெக்ட். அத யாராவது அத இது நோ, 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 நோ. அத நம்ம இங்க ஒரு அதை பொது வழியில யாராவது நீங்க எனக்கு வந்து என்ன பேசும்பொழுது, டேக் பண்ணாங்கன்னா அத நான் ஃபேஸ் என்கரேஜ் பண்ணிக்கிறேன். பண்ண முடியாது. நோ, நோ, நோ. இங்கேயுமே நான் என்கரேஜ் அது அலோ பண்ணாதீங்க. பண்ண என்னோட மாட்டேன். கருத்துங்க. அது தவறா கூட இருக்கலாம். என்னுடைய ஒப்பீனியன். இட்ஸ் மை ஒப்பீனியன் ஒன்லி. இது தவறாக கூட இருக்கலாம். என்னுடைய ஒப்பீனியன். டாம் நீங்க தட்ஸ் இட். தவறுன்னு சரி. சொல்லிட்டீங்களா? விடுங்க விடுங்க, தவறுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். ஓகே. சொல்லுங்க அடுத்து. வேற யார் பேச போறீங்க? நாளைக்கு காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள ரணகளமாய் தான் இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். எப்போங்க தெரியும் யாரு இன்னும் விடிய கார்டாஸ்? விடிய போகும். ஏன்னா இப்பதான் 1 ம். மணி நேரம் முடிஞ்சிருக்கு. இவங்கலாம் விடிய டாம் விடியலாம் பண்ண மாட்டாங்க. நேத்து ஒரு நாள் டான்ஸ் ஆடி இல்ல, இல்ல. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் உடம்பு வலிக்காதா உள்ள அதான் 30 இருக்கவங்களுக்கு? பாட்டுக்கு ஆடுறாங்களே! அப்படிதான் இருக்கும். இது இவ பேரு என்ன? சுபிக்ஷாலாம் பயங்கர டான்ஸாமே! டாம் இந்த அ 8th டாஸ்க்ல யாரு ஃபர்ஸ்ட் இதானது அவுட் ஆனது தெரியுமா? அது அப்டேட் ஆனிச்சா? இதுவரைக்கும் யாரும் வெளில வரல. ஓ,
ஏன் மயான அமைதி? ஏன் பேசுனா எல்லாரும் ஒரேடியா பேசுறானுங்க. இஷ்டத்துக்கு பேசுறானுங்க. இல்லன்னா பேசவே மாட்டேங்கிறானுங்க. பிரஹில் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க பிரஹில். பார்வதி அவங்க ஒரு ரூத்லெஸ் பிளேயர்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா? அது அந்த கேம்ல கரெக்டா பிக் பாஸ்ன்ற கேமுக்கு அவங்க ரூத்லெஸ் பிளேயர்ன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி. ஆனா வெளியே இருக்க நரேட்டிவ் என்னன்னா அவங்க சுத்தமாவே ரூத்லெஸ் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் போகுது. அந்த அது பைத்தியக்காரத்தனம் அவ்வளோ. அந்த அப்புறம் நரேட்டிவ்ஸ் எல்லாம் பிரேக் பண்றதுக்கு அவங்க இப்ப 5 மணி நேரம் கன்வின்ஸ் பண்ணி கூட கன்வின்ஸ் ஆகலைன்னா அந்த ரூத்லெஸ்னு அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது வந்து ஒத்து ஊதுற மாதிரி தானே ஆகும். இதெல்லாம் அவங்க திங்க் பண்ணி பேட்சப் பண்ணிருக்கலாம். இதுதான் வந்து அப்படி சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்ல முடியாது. உள்ள இருக்காங்க. அது அப்படிதான் இருக்கும். சரி அது அந்த கேம் பத்தி பேசுங்க. மேபி இன்னையோட எபிசோட் பத்தி பேசுங்க. இல்ல இதற்கு இப்ப இன்னைக்கு இதுல 8th டாஸ்க் நடந்துச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னமே அத பத்தி பேசுங்க. திவ்யாவுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு திவ்யாவுக்கு சாரி அமிச்சிட்டாங்க போல அவங்க டிசைனர். பாவமா அவங்களால ஆடவே முடியல. ஓகே. இதெல்லாம் சாரியை காமிச்சு உட்கார்ந்துடலாம்ல. இதுல சபரி வந்து உள்ள போய் தடுக்க போயிருக்கான். ஓகே. சபரி தடுக்க போனப்ப நீ சும்மா இரு அவ்வளவுதான் சொல்லிட்டு சபரியை திட்டி விட்டுருக்கான். இதுக்கு பார்வதி எதுவுமே ரியாக்ட் பண்ணலையாமா? கமதின சவுல்லே அடிக்கலையா? அவங்க வந்து காமருதீன்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க போல. ஓ கைண்ட் ஆஃப். அது நமக்கு தெளிவா தெரியல. தெளிவா தெரியாம ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். காருக்குள்ளேயே நடக்குது எல்லாம். And she is crying seems. யாரு? சாண்ட்ரா அழலடா. இந்த நம்ம சண்டை ஆச்சரியம். எல்லாமே அதுதான் இந்த கூட சண்டை என்ன எல்லாமே காருக்குள்ள தான். டாஸ்க் 8ல தான். சரி இப்ப காரை விட்டு யாராவது இறங்கிட்டாங்களா? ஏங்க இப்பதானங்க சொன்னேன். ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி சொன்னேன் இறங்கலன்னு. 30 செகண்டுக்கு அப்புறம் கேக்குறீங்க இறங்கிட்டாங்களான்னு. இல்லம்மா கமோர்தீன் கன்சோல் பண்றேன்னு காரை விட்டு பார்வதி இறங்கி ஓடி வந்துடக்கூடாதுமா. அது வேற பயமா இருக்கு. அதுல ஒரு 9 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு இருக்கேன். பாக்கலாம். அதான் ஸ்கோர் எப்படி அப்படின்னா வந்து ஸ்கோர் 1 செகண்ட். ஸ்கோர் வந்து இப்போ ஒரு டாஸ்க இது பண்ணிட்டதுனால இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்களுக்கு 9 ஸ்கோர் இருக்கும் இல்லையா? அது வந்து 9+3 அப்படின்னா உங்களுக்கு 10 ஸ்கோர் கிடைக்கும். செகண்ட் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் தான் இந்த ஸ்கோர். செகண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து 8+2, தேர்ட்ல இருக்கவங்களுக்கு 7+1. That would be the score. டாம் 9+3 வந்து 12 டாம். 9 சாரி. டாம் மேக்ஸ்ல ரொம்ப வீக்குங்க. சீச்சி இல்லங்க. நான் வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கேங்க. இந்த பக்கம் பிலிவின் வேற ஏன் நீ டென்ஷனா பேசுறன்னு வேற கேக்குது. டென்ஷனா பேசுறேனா? ஏம்மா ஒருத்தவங்க வந்து ஒண்ணு கேக்குறீங்களேம்மா. ஏதாவது ஒன்று சண்டை போடுற மாதிரியே பேசிடுறீங்க. இங்க வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் பார்வதி அண்ட் கமருதீன் பேட்சப்னால எமோஷனலா இருக்காங்க. பட் as everybody says அது only one chapter. ஆனட்டர் சொன்ன ஒரே மாதிரி விஷயம் it's only பேசிக்கிறேம்மா. எப்பா கமோர்தீன் ஃபேன்ஸ், கமோர்தீன் ஸ்குவாட்ஸ், கமோர்தீன் வந்து ஒரு பியூர் கேமர், பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர் தான்ப்பா. உண்மையாதான் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. யாருமே பிஆர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கமோர்தீனுக்கு பண்ணல. நாங்க தான் பிஆர்ஸ். கமோர்தீன் ரொம்ப நல்லவருப்பா. பயண வீடியோ பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். தேங்க்யூ சோ மச் காய்ஸ். சாரி காய்ஸ். கமோர்தீன் யோ ஃபேன்ஸ் மன்னிச்சிருங்க. திவ்யா எல்லாரும் திவ்யா காலையில விழுற நீ மன்னிச்சிருங்க. சரியான அட்டகாச பொண்ணு திவ்யா. ஐயோ வந்து கடவுளே. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் திவ்யா. நான் அது வந்து I'm telling it as on behalf of இல்லம்மா everybody. நாளைக்கு காலையில எழுந்து பயங்கரமா டாக் பண்ணி ட்வீட் போட்டுருவாங்கம்மா. அதனால மன்னிப்பு கேட்டணும்ல. மன்னிச்சிருங்க காய்ஸ். நீங்க யாருமே பியாஸ் கிடையாது. உண்மையான ட்ரூ சப்போர்ட்டர்ஸ். கமோர்தீன் ஸ்குவாட் வாழ்க. ஆனா வந்து எந்த கான்டெஸ்டையும் நம்ம வந்து பிகாஸ் again I'm telling you இது டாமி ஸ்பேஸ். அது it will go as a space hostess அப்படி இப்படிலாம் போகும். let us not எந்த கான்டெஸ்டன்ட்டையும் அவங்களோட எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் பத்தி பேசவே வேண்டாம். நம்மளுக்கு அப்படி சொல்லவே கூடாது. பிகாஸ் ரியலி வி கேன். நீங்க தனியா ட்வீட் போட்டுக்கிறோம். நம்ம யாராவது தனியா ட்வீட் போட்டுக்கிறோம்னா தட்ஸ் ஃபைன். பட் நெவர் கால் அவுட் தியர் எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எதுவுமே சொல்ல வேண்டாம். ஐ ஜஸ்ட் மேக் தட் வெரி வெரி ஸ்ட்ராங் ரிக்வெஸ்ட்
நம்ம அது இது பண்ணவே வேண்டாம். லெட்ஸ் நாட் அட்ரஸ் தட். ஓய்யோ சாரிமா, கமோதின் மென்டலி ரொம்ப நல்லா இருக்காருமா, அவருக்கு எந்த ஓகேடா, பிரச்சனையுமே இல்ல, அவர் ரொம்ப சூப்பரான ஒரு தட்ஸ் அ பர்சன், குட் ஒன் ரொம்ப நல்ல திவ்யா. பர்சன்மா கமோதின். யா, தேங்க் யூ. அது கமோதின் ஜஸ்ட் கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்ல, அவருக்கு மூட் ட்ரிங்க்ஸ் கிடையாது, மாத்தி பேச மாட்டாரு, ரொம்ப நியாயமான நேர்மையான ரொம்ப அஞ்சலி சிஸ்டர் ஒழுக்கமான நபர். அஞ்சலி சிஸ்டர் இதெல்லாம் பேசுறது எனக்கு பெரிய தப்பா தெரியல. அது பிகாஸ் எனக்குமே தப்பா அது தெரியல. நாங்க பேசுறது வேற ஆமா கான்டெக்ஸ்ட். அஞ்சலி நடந்துக்கிறது. வந்து சொன்னது வேற கான்டெக்ஸ்ட். நாங்க ஆமா பேசுனது கம்ப்ளீட்லி வேற. அதை பேச வேணாம்னு சொல்லிட்டு இது தவறு கிடையாது. ஏன்னா ஐயோ, அவரே நான் பேசவே இல்லம்மா, கமோதின் பத்தி இன்னும் ஒரு நாள் தான், நம்ம வாயை மூடிட்டு இருந்துடுறேன், நாளைக்கு வெளில வந்துருவாரு. ஓகே. Yeah, that is true. That is true. But anyway, please, let's not just say all those things. That's just my ask. And Sandra, we all know, right? A lot of people are there before. உங்க வாய்ஸ் கேக்கல அஞ்சலி. இல்ல, I muted இல்லங்க, Tommy. சாண்ட்ராவுக்கு செம்ம மைலேஜ் கொடுத்து இந்த பையன் இப்படி பண்றானே, அப்போ சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி முதல் ஃபைனலிஸ்ட் ஆக்கிடுவாங்களோ? Amma, this is so wrong. Whatever Kamruddin did to and unnecessary mileage to Sandra. இல்ல, I'm not. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாத்தீங்களா இந்த 1 வீக் கானா வினோத் சுத்தமா பிக்சர்லயே இல்ல. அவுட் ஆஃப் சிலபஸ்ல போயிட்டாரு. அவர் வந்து பார்வதி அடிக்க வேண்டியதானே சொன்னாங்க. எவிக்ட் ஆயிருவாருன்னு நினைக்கிறேன். 98 days அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் கானா வினோத். ரெண்டுத்தையும் அனுப்பிச்சு விடுங்க, மூணுத்தையும் அனுப்பிச்சு விடுங்க. மூணுத்துல ஒண்ணுதான் வந்து பிளான் பண்ணுனாங்க. ஓகேவா? ஏன் இந்த ஒண்ணுதான்? வீக்கெண்ட் ஏன் ஒண்ணுதான்? ரெண்டு போட்டோம், ரெண்டு போலாம் இப்போ. இன்னும் 16 நாள் ஷோ இருக்குடா. என்னடா பேசுறீங்க நீங்க? ஏன்டா இஷ்டத்துக்கு பேசுறீங்களேடா, நியாயமே இல்லாம பேசுறீங்களேடா. 16 நாள் ஷோக்கு சேர்த்து எங்க வாட்டர் மேன் வந்து கண்டென்ட் கொடுப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, துஷார் வேற இருக்கான், உள்ள போய் அரோராவை பொழந்து விட்டு வருவான். இந்த மாதிரி பல கண்டென்ட் இருக்கு இன்னும். எல்லாத்தையும் உள்ள இறக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாதி பாதியா ஒரு 2-3 உள்ள இறக்கி கொலப்படி ஆக்கலாம். இந்த சாண்ட்ராவையும் இந்த கம்ருதினையும் தூக்கி வெளியே போடணும். திவ்யாக்கும் பார்வதிக்கும் இன் பிட்வீன் இதுல சண்டை. பட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு இந்த எஃப்ஜே நினைச்சாதான் டாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இவன் வந்து பார்வை என்ன நான் குழப்பி விட போறான்னு தெரியல. அவன் என்ன குழப்பி விட்டாலும் அவளுக்கு அவன் நல்லா உஷாரா இருக்கா. Okay, who's talking guys next? குழப்பி விடட்டும் பா, எஃப்ஜே வந்து குழப்பி விடட்டும் guys. எல்லா போட்டோஸ் எல்லாமே இருக்கு, திரும்ப போடலான்னு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, சொல்லுங்க மாதவி. திவ்யா, ஆனா நீங்க வந்து சுபிஷ்கா பத்தி சொன்னது அத்தனையும் ஐ அக்ரி. என்னால அந்த அவளை மீனவ பொண்ணு சுபிக்ஷாமா, அப்படி கரெக்டா சொல்லுங்கம்மா. மீனவ பொண்ணு சுபிக்ஷான்னு சொல்லுங்க, மீனவ பொண்ணு. சொல்லுங்க மாதவி. இது ரிலேட்டடா தான். ஓகே, சோ இங்க வந்து நம்ம எல்லாத்துக்கும் நிறைய டாக்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா? எல்லாரும் பண்றாங்க. ஓகே, பட் என் ட்வீட்ஸ்ல நான் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். நான் இங்க கோ-ஹோஸ்டா இருக்கறனால இதை ஏன் கண்டம் பண்றேன் அப்படின்னு கண்டம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நான் சொல்றேன். எனக்கு இந்த லேபிள்ஸ் யூஸ்
அமுக்கி எல்லாம் ஒண்ணா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிட்டாங்கட்டா. ஐயோ! பார்க்கவே டாஸ்க்கா இது என்னடான்ற மாரி இருந்தது. வேஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரு விக்ரமும் ஸ்விஷாவும் தான் இந்த ஐடியா. அதுக்குள்ள எல்லாரும் அந்த குரூப் கேம் விளையாண்டு டாஸ்க்கே இது பண்ணிட்டாங்க. ஏன்னு பாத்துங்க, லாஸ்ட் சீசன் வந்து முத்துக்குமரன் இந்த டாஸ்க அமுக்கி எல்லாரையும் போட்டு அமுக்குனதுல வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருப்பாப்ல. என்ன நடக்கும்னு தெரியல விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல. இந்த மாதிரி கேட்கறதுக்கு 1000 இருக்கு. சம்பந்தமே இல்லாம இந்த ஆளு வந்து இந்த வாரம் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அடி இடி மாதிரி விழும். இந்த டாஸ்க லாஸ்ட் டாம் வெங்காய சார் மேலேயே தூங்கிட்டாரு. கமருதீன் மேலேயே வந்து வெங்காய சார் தூங்கிட்டாருங்க. இந்த டாஸ்க லாஸ்ட் சீசன் இப்படிதான் குழப்பிருப்பானுங்க. அந்த ஒரு இது கொடுத்து எல்லாரையும் போட்டு கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க யாரு சுசிதா அவங்க யாரு இவங்களெல்லாம் நிறைய அமுக்குனதுல எல்லாரும் கம்ப்ளைண்ட் வச்சாங்க. அந்த மாதிரி இதுலயும் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஐடியா இல்ல, பிக் பாஸ் இப்படி அது பண்றதுனால வேற ஐடியா எல்லாருக்கிட்டையும் ஒரு காயின்ஸ் கொடுத்து எல்லாரும் ஓடி ஒட்டுங்க, யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்கள அவுட் ஆஃப் ஒன்னு அப்படி வச்சிருக்கலாம். இவங்களுக்கு ஒண்ணுமே ஐடியா இல்லாதவங்ககிட்ட ஒரு காயின்ஸ கொடுத்தா அவனுங்க 10 பேர் சேர்ந்து ஒருத்தனே அமைக்க ஐயோ டாஸ்கே இது பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் கமருதீன் அந்த ஃபைட் வந்து இவனுக்கு ஏற்கனவே அவங்க மேல கோவமா இருந்துகிட்டே இருக்குதானே. இவன் தான் ஒரு மாதிரி அப்படியே காய் வெட்டிக்கிட்டே அது மாதிரி ஒரு இது பண்ணா அவங்களுக்கும் ஒரு மாதிரி 2 பேருக்கும் கோபம் இருக்கிறனால இவன் சொல்றான்ல, எனக்கு கோவம் தான், நான் எதை வேணாலும் பேசிடுவேன், அடுத்து வந்து சாரி கேட்டு காலில் விழுந்துருவேன் அப்படின்றதுல பாருக்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். எல்லாரும் விடுவாங்களா? பாரு இப்ப 2 தடவை மன்னிச்சு விடுறான்றனால எல்லாரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் போல. அவன் திரும்ப ஒண்ணு சொல்றான் பாருங்களேன், நீ அப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நினைக்கல, எப்பயுமே தான் சண்டை போடுவேன், ஏன்டா நீ பேசுறதுக்கு எல்லாம் வெக்கமானம் இல்லாம எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்களா உன்ன மாதிரியே? He's expecting her to be very calm and composed. I don't know how he is expecting that from her. எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறான் டாம். எவ்வளவு வேணா பேசிடலாம், அவ்வளோ மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பேசிட்டு திருப்பி ஒரு 2 ஹவர் கழிச்சு அவன் ஏதோ இது பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம நினைச்சது தப்பு, அப்படி பண்ண தப்பு. அந்த விக்ரம் சொல்லி கொடுத்தான் பாத்தீங்களா தலை ரூம்ல இருந்துகிட்டு, டே அந்த பார்வதி நீங்க உங்க மேட்ரு இதோட சாப்பிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா பாத்தீங்களா, அங்கே அவனுக்கு இதாயிடுச்சு போல. இது இன்னைக்கு எப்படியாவது பேசணும்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இதாகி அந்த இரவுல நேற்று ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம போனதெல்லாம் பேசுனதெல்லாம் அந்த கிச்சன் ஏரியால பேசுனது கொஞ்சம் காமிச்சாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீ இவ்வளவு வேணா பண்ணிட்டு இது மாதிரி வந்து சாரி கேட்ப, இல்ல என்ன வேணா அது பண்ணலாம், நீ எப்படி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதோட அப்படியே காட்டில அடுத்து நம்மளுக்கு அந்த பெட்ரூம்ல வந்து திருப்பி காலைல கோமதி ஒரு குயிக் இன்டரப்ஷன் பண்றேன், சாரி. அவன் என்னன்னா அவனை நினைச்சு பார்க்கல, ஹோல் ஹவுஸ் வில் கம் டு சப்போர்ட் பார்வதி. அங்கேயே அவனுக்கு புரிஞ்சிச்சு இது வந்து வேற விழுமா போகுது, நல்லா புரிஞ்சிச்சு. அப்புறம் உள்ள கூப்பிட்டு திட்டினதுல he got it. ஸோ அதனால தான் அவன் கெஞ்சினான். இந்த கெஞ்செல்லாம் கூட நான் நம்பலப்பா, இதெல்லாம் சும்மாதான். நானும் நம்பவே இல்லை. அவன் எல்லாம் இந்த 2 வாரத்தை எப்படி எல்லாம் சமாளிக்கலாம், இது நம்மளுக்கு எந்த விதத்துலயும் எப்படியும் வெளியே இது மாதிரி போயிடக்கூடாது, நம்முடைய நேம் ஸ்பாய்லர் ஆயிடும், இதோ ஒண்ணு அவன் மறுபடியும் ஒரு மாதிரி அப்படியே இது பண்றான். ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் அந்த பொண்ணு எவ்வளவுதான் காதுல கேட்கவே முடியல. இந்த பக்கம் சாண்ட்ரா கிட்டே இருந்து 2 நாள் அவங்களுடைய இதுல சரி சாண்ட்ரா நல்லதான் நம்மளுக்கு பேசுறாங்க, இவ மனசுல இருந்தவள அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதையும் இவங்க லிசன் பண்ணிக்கிட்டாங்க. திருப்பி இவன் வந்து நேத்து சேர்றேன்னு சேர்ந்த உடனே இன்னைக்கு சாண்ட்ராவுக்கும் மேனிபுலேஷன் தான் பண்ணிருக்கான். ஆக்சுவலி பார்வதி எதுவுமே சொல்லலங்க சாண்ட்ராவை பத்தி. பார்வதி சொன்னது, உனக்கு தண்டனையே எனக்கு கோவம் வந்ததுல நான் என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்பயும் வெக்கமே இல்லாம என்ன சொல்றான்னா, பேசு பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல பாரு, அப்படிதான் பாரு இருக்கும், அப்படிதான் வென்ட் அவுட் பண்ண முடியும் ஒருத்தங்களால, நீ பேசு பாரு, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிடுச்சு நாய். அதுக்கப்புறம் காலையில இது ஆரம்பிச்சதுமே ஆட்டோமேட்டிக்கா சாண்ட்ரா வெளியில போய் சொல்லிட்டாங்களே, பாரு ஏதோ சொல்லிருக்கா, அதை வச்சு இவன் என்ன ஃப்ராடுன்னு சொல்றான் அப்படின்னு தான் சாண்ட்ராக்கு புரிஞ்சிருக்கு. அதையும் இவன் சொல்றான். அதையும் பார்வதி என்ன சொல்றான்னா, அவங்க சேருவா சேர்ந்துருவா, திரும்ப பேசுவான்னு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் அவன் நினைக்கல சாண்ட்ரா சேர்ந்துருவாங்களா, இவ்வளோ பேசினவன் இவ்வளோ அக்ரெசிவா இந்த மாதிரி பேசினவன்கிட்ட எப்படி திரும்ப போவான்னு அவங்க நினைக்கல. எல்லாமே பேசிக்கிட்டாங்க 2 பேரும். ஆனா அவன் திருப்பி இந்த மாதிரி இவங்ககிட்ட கோவப்படும் போது ஃப்ராட்னா சொல்லும் போது ஒருவேளை அவ ஏதாவது சொல்லியிருப்பாளோ நம்ம பேசுனது அவனை பத்தி அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பாரு மேல வந்து அவங்க ஒரு அலிகேஷன் பண்றதுக்கு தான். அவங்க வந்து எதுவுமே சொல்லல, பாரு கடைசி வரைக்கும் நீ சொன்னது பேசுனது தப்புடா, நீயே அவ்வளவு இது பண்ற, எனக்கு 2 நாள் அவ தானே சப்போர்ட்டிவா இருந்தா,
அப்ப நான் வேற யாருக்கிட்ட பேசியிருக்க முடியும், நீ வேணும்னா ஏதாவது தேவைன்னா எனக்கு எப்பவுமே நீ நிக்கல அப்படின்லாம் நல்லாவே பேசுறாங்க. எல்லாத்துக்கும் அப்படியே ஆமா ஆமா ஆமாங்கிறான். ஒரு அந்த சிரிப்பு 2 வார்த்தை பேசிட்டு அந்த ஃபேஸ் பார்த்து சிரிக்கிற மாதிரி இல்லைங்க, ரொம்ப ஃபேக்கா சிரிக்கிறான். அது என்ன ஒரு ட்ரூவே கிடையாது பார்க்கும்போது. அப்படி பண்ணிட்டே அப்புறம் சாண்ட்ராவுக்கு நீங்க சொல்றீங்க இந்த ரொம்ப ஃபைட் எல்லாம் போகுதுன்ட்டு. அதே அந்த எப்ப பாருங்க சாண்ட்ரா பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சாண்ட்ரா பாருக்கிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரியே, நீ தானப்பா அன்வான்டடா அவங்ககிட்ட போய் போய் பார்வ பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற, பேசிக்கிட்டே இருக்கிற. அன்னைக்கு பாருங்க இந்த லாஸ்ட் ஃபேமிலி ரவுண்ட் வந்த பிறகு நினைக்கிறேன், வர்றதுக்கு முன்ன அந்த இந்த கடைசியில இந்த பேண்டேஜ் இல்ல அந்த டச் அது கொண்டு வந்ததே அவன் தான். போய் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது சாண்ட்ரா கிட்ட. அப்புறம் திவ்யா எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அவன் தானே எல்லார்கிட்டயும் போய் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன எல்லாரும் தானே பேசுவாங்க. அத அவன் புரிஞ்சுக்கவே இல்ல. கடைசியில அது எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் சபரி அட்வைஸ், எல்லாரும் அட்வைஸ் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாலும் இவன் ஒரு மாதிரி அந்த எந்த நேரத்துல எல்லாம் பேசிடுவேன், அடுத்து மன்னிப்பு கேட்டுக்குவேன். அவ்வளவுதான் அவன்கிட்ட இருக்கிற 2 இதுதான். அவன் ஒரு கேமர். என்ன பண்றது? நீங்க சொல்ற மாதிரி வெளியே அனுப்பிட்டா ஒரு இதோட அவனுக்கு ஒரு நல்ல நேம் வெளியில வந்தா அது ஏதோ ஒண்ணு அவன் இது பண்ணிடுவான். ரொம்ப உள்ளே இருந்து பாருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல 2 நாள் அவன் போகாம கேம்ல எவ்வளவு நல்லா இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த கேம்ல கொஞ்சம் அவங்க இன்வால்வ்மெண்ட் கிடையாது. ரொம்ப இந்த எமோஷன்ஸ் அதுலதான் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. சாரி. அது நம்ம என்ன பண்றது? அது கொஞ்சம் குறைச்சிட்டு கேம் என்ன ஒரு ஐயோ அவன் 5 விட days. மாட்டான். அதான் சொல்றேங்க. ஆ he know ஆமா. how to அது manipulate things. He is very அப்பப்போ best அப்பப்போ in போய் that. ஹக் பண்ணிக்கிட்டு சும்மா ம்ஹ்ஹ்ம். ஒரு மாதிரி சும்மா ரொம்ப அது ரொம்ப பாக்குறதே அவன் அப்ப ஏன் அது மாதிரி பண்றான்? வேணும்ட்டு அந்த கேம் அவங்கள வந்து டவுன் இன்னும் பண்ணணுன்ற இன்னும் மாதிரி இந்த அவங்க. எஃப்ஜே மேட்டர் இருக்கு இல்லையா? எஃப்ஜே மேட்டர் வந்து ஆ ஆதிரை சொன்னது உண்மைதான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சோ அத காட்டல. லிட்டரலி தே போத் கைண்ட் ஆஃப் லவ்ட் அப்படிதான் அந்த 1 வீக்லயே 2 பேரும் லவ்வர்ஸ் எக்ஸாக்ட்டா வந்து லவ்வர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. கைண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு கடைசியில வந்து ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணிட்டாரு எஃப்ஜே. பட் உள்ள நடந்தது இட்ஸ் கம்ப்ளீட்லி வேற. அத இவங்க ஷோ கம்ப்ளீட் பண்ணல. நம்ம. நம்ம பார்த்ததுலயே நமக்கு புரிஞ்சுச்சு. பட் இன்னமும் ம் உண்மையா நெறைய காட்டலன்றது உண்மைதான் நான் சொல்றேன். இல்ல டேம் நம்ம பேசுற மாதிரியே பாருக்கும் புரியுது. என்னடா நான் ஒரு டாஸ்க வின் பண்ணேன். அதவும் செலிப்ரேஷன் பண்ண முடியல. எல்லா விதத்திலயும் எல்லாம் இப்ப அவ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தா அவளையும் பிரேக் ஃபர்ஸ்ட் எனக்கு ஜனவரி 1 எல்லாத்தையும் அவளும் நினைச்சுக்கிறா. என்னதான் ஒரு நான் நினைச்சாலும் அந்த குழிக்கிலே தான் போய் விழுகிறேன் டாக்ஸிக் பர்சன் தெரிஞ்சா கூட அதுக்குள்ளே தான் விழுகிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் அதிலே தான் பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு பண்றதுன்னே தெரியல. நினைக்கிற அதை செய்ய விழுகாம இருக்கணும்ன்றது என் அம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல. நீ கேம்ல மட்டும் இருமா, வேற எதையும் நினைக்காதேன்னு சொல்லும்போது அந்த மட்டும் அவ இது கொடுத்துருக்கலாம். இந்த ஒரு லாஸ்ட் 3 டேஸ் ஆகுது இந்த வீக் அந்த டிக்கெட் ஃபினாலே கரெக்டா முடிச்சிருந்துருக்கலாமான்னு தோணுது. அது இடையிலே போயிட்டு ரொம்ப என்ன சொல்றது, எல்லாரும் பேசுறாங்க தான் வெளியில. ஆனா நம்மளுக்கு அவ்வளவா பேச முடியல. அந்த சிச்சுவேஷன்ல அங்கே அந்த வீட்டுக்குள்ள வேற எங்க போனாலும் சுத்தி சுத்தி அந்த பெட்ரூம் அங்க அந்த கார்டன் ஏரியா அந்த கிச்சன் அங்கதான் எல்லாரையும் திரும்ப திரும்ப பார்க்கணும். ஒரு டாஸ்க்ல பேசணும். அப்ப அதுல வந்து அவளால பேசாம இருக்க முடியாது. அது கஷ்டமா தான் இருக்குது. அவங்க பக்கத்துல இருந்து பார்க்கும்போதும். நம்ம என்ன வேணா சொல்லிரலாம் இங்க இருந்துட்டு. அதுதான் எனக்கு நெறைய வாய்ப்பு குடுத்தது நன்றிடா. நான் நெறைய இதுக்கு மேல பேசல. என்ன பண்றது? இந்த அரூரா எல்லாருமே சரி, டாஸ்க்ல வந்து நல்லா தான் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம், சபரி அண்ட் அரூரா தான் கொஞ்சம் முன்னால இருக்கிறது மாரி 3 பிளேஸ்ல மோஸ்ட் இப்ப இந்த 7வது டாஸ்க் அப்புறம்னு நான் பார்த்தேன். சரியில்ல. என்னன்னு தெரியல. ஓ! பாரு வந்து 38 பாயிண்ட் இவங்க 39 பாயிண்ட் மாதிரி காமிச்சாங்க பார்த்தேன். ஸோ அரூரா 39 பாரு 38 பாயிண்ட். அவங்களுக்குள்ள ஒரு பாயிண்ட் பார்த்தேன். ஸோ என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனா சபரிக்கு தான் கிடைக்கும். அரூராக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் டிக்கெட் ஃபினாலே. பார்க்கலாம். இல்ல இவங்க ஸோ இந்த இந்த நன்றி. பாயிண்ட் கால்குலேஷன் இவங்க குடுத்திருக்கிறதே வந்து ஏன்னா சபரி ம். தானே அதிகமா இருக்காரு. அப்ப ஆமா 40. இவரை யாராவது ஒருத்தவங்க பீட் பண்ணணும்னா 3 பாயிண்ட் ம். அந்த ஸ்கோர்ல எக்ஸ்ட்ரா கொடுத்தா மட்டும் தான் இவரை பீட் பண்ண முடியும். அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க ம். கால்குலேஷனே கொடுத்திருக்காங்க.
ஆமா. அதை விட இந்த டாஸ்க்ல வந்து விக்ரம் தன்னால ஓட முடியாதுன்ற காரணத்துக்கு எப்படி ஒரு ஐடியா போட்டு எல்லாரையும் இது பண்ண வச்சுட்டான் பாத்தீங்களா? அவங்கள மானிபுலேஷன் பண்ணி ஸ்விஷ்ரா, அரூரா எல்லாரையும் அவங்க பக்கம் சேர்த்துக்கிட்டாப்ல. சேர்த்துட்டு நம்ம இப்படினா தான் இந்த கேம்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்க முடியும். 8 பாயிண்ட் 7 பாயிண்ட்காவது வந்துர முடியும். அட்லீஸ்ட் வின்னர் ஆகலைனா கூட அந்த டாஸ்க்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுல ஸ்விஷ்ரா இதுல ஒரு நம்பர் 1 என்ன சொல்றது? எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு தெரியலங்குது. ரொம்ப அது ஒரு ஒரு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா சின்ன பொண்ணு தான். அவங்க பேசுறதெல்லாம் அந்த டாஸ்க்ன்னு வந்துட்டா அவங்க தான் ஒரு செல்ஃபிஷா இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி. அத அவங்க குறைச்சுக்கலாம். இன்னைக்கு என்னமோ ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்தாங்க. நியூ இயருக்கு ரெசல்யூஷன் பாத்தீங்களா? எல்லாம் அப்பா நான் நேத்து நான் பயங்கரம் அப்டேட் பண்ண எல்லாத்தையும். ஒரு மறந்துட்டேங்க. ஏன் அந்த அப்படியா? ரெசல்யூஷன்லாம் ஏன்? ஆமா. அதுதான் போச்சு இன்னைக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி. ஸோ நன்றிம்மா. தேங்க் யூ தேங்க் யூ டேம். சோ மச். எல்லாருக்கும் தேங்க் நன்றி. யூ சோ மச் பூமதி. தேங்க் யூ. டாம் வாழ்த்துமா. ஏன் ஒரு எஸ் உமா. டாஸ்க் கேன்சல் ஆச்சு டாம்? ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்ல, ட்ரைடே இல்ல, ஃப்ரைடே. தே வில் டேக் ரெஸ்ட் தான். பட் அந்த டிடிஎஃப் போர்ட்ல வந்து டாஸ்க் 9ன்ற வரைக்கும் போட்டிருக்காங்க. எதுக்கு கேன்சல்லாம் பண்ணாங்க? ஆமா தானே? அதான் இல்லையா? சொல்றேனே. ஆமாப்பா. ஒருவேளை இது லாங்கா போயிருக்கும் நான் வன்ம பூனை. ஏங்க தெளிவா சொல்றேனே, வெள்ளிக்கிழமை கிடையாது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே இந்த 4 நாள் தான் நடக்கும். ஃப்ரைடே இஸ் த ட்ரை டே பிகாஸ் சாட்டர்டே வில் பி லைக் ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் டு நைட். எல்லாரும் காலையில ஏர்லியாவே எந்திரிச்சு குளிய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 9:30 அந்த ரேஞ்சுக்குலாம் எல்லாருமே ரெடியாயி இருக்கணும். அப்படின்றப்ப திரும்ப அந்த ஷோ முடியறதுக்கு நைட்டு 10 மணி ஆகும். காலையில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அதனால ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஹாலிடே மாதிரி. ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் இந்த வாரம் கிடையாதாமா? அரோரா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ! அதுவும் கிடையாதா? திவ்யா எப்பா? சாரி டாம். நான் ஒண்ணே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ம்ஹ்ம். திவ்யா அவர்களுக்கும் நான் சாரிம்மா. என்னன்னு கேட்டா, இப்போ சாண்ட்ரா அண்ட் ஸ்விஷ்ஷா போறத விட வெளிய பாருக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கணும் அனுப்புறதுக்கு கமருதீன் போனா ஓகேன்னு சொல்றது, அது போகட்டும்னு தான் சொல்றது. மற்ற இவங்களும் பெட்டர். ஆண்டி இவங்கலாம் எவிக்ஷன் பத்தியே பேச வேணாம் ஆண்டி. எனக்கு வர இப்பவே பயமா இருக்கு. ஏன்னா இவனுங்க என்ன சில ட்விஸ்ட் எல்லாம் பாக்குறேன். 2 பேரையும் சேர்த்து அனுப்பிடுவாங்க. பார்வதியும் கமருதீன்லாம் சொல்றாங்க. டேய் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குடா. எல்லாம் வயித்தெரிச்சல் புடிச்ச நாய்ங்க. அப்படியெல்லாம் ம். அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்கம்மா. வெளியில ஏன்டா இப்படி இருக்கிறவங்க கதறீங்க? எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்ம இப்பா ஏன் எடுத்துக்கணும்? எடுத்துக்க கூடாது. ம். டாம் அரோராவை ஜெயிச்சிட்டாங்க டிடிஎஃப். எப்பா! இல்ல. ஐயோ! அவங்க இது அவ எப்பா delete அரோரா பண்ணிட்டா நான் டைட்டில் வின்னர் கார்த்தி. கடைசி அதுன்னு அவ கிளம்பிடலாமா delete எல்லாரும்? பண்ணிட்டா. ட்வீட்டை delete பண்ணிட்டா அவ. அதத்தான் சொல்றேன். இருங்க. டைட்டில் ஒருத்தவங்க